இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது இல்லை, நான் ஃபஸ்ட்டு இந்த ஆளோட இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. இது 4th பர்த்டே, சாரி, என்னோடய பையனோட 5th பர்த்டே அவன் எஸ்கேப் ஆகிறான். 5th பர்த்டே வயசு. என் பையனோட 5th பர்த்டே அவன் எஸ்கேப் ஆகிறான். 6th பர்த்டேக்கு அவன் இங்கே இருக்கிறான். ஓகேங்களா? 6th பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். 7th பர்த்டே, ஐ திங்க் 6th பர்த்டே தான் இவன் எஸ்கேப் ஆகிறான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வெட்டிங் அனிவர்சரி அதெல்லாம் விஷ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் ஈடுபாடு இல்லை. அதெல்லாம் சும்மா போலியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கான்னு அவனுக்கே கில்ட் இருக்குது. 6th பர்த்டே ஐ கெஸ். ஸோ அப்புறம் என்ன ஆகுது, இவ்வளோ தாங்க ஹாப்பினஸில் இருந்த வரைக்கும். இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஓகே ஃபைன். 2020 ஹாப்பினஸ் வரும். ஹாப்பினஸில் ஒரு 2 சம்பவம் நடந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆள் என்கிட்ட 2020 சண்டை போடுறான். சாரி, 2020 போனதுக்கப்புறமேட்டு 2021 சண்டை போடுறான்னு நினைக்கிறேன். எனக்கே ஞாபகம் இல்லை சரியா. 2021 தான் ஒரு 2021 அவன் ஆக்சுவலாக வந்துட்டாங்க இங்கே. ஓகேங்களா? அந்த பர்த்டேக்கு எஸ்கேப் பண்ணான் தெரியுமா? 1 வீக் பிஃபோரு வேலை நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு துபாய்க்கு எஸ்கேப் ஆனான் பார்த்தீங்களா? அதுக்கு நெக்ஸ்ட்டு ஜான்வரிலேயே 2021 இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன். குழந்தையோட 4th பர்த்டே எங்கள் அக்கா வீட்டில் இருந்தோம் நாங்கள். ஓகேங்களா? குழந்தையோட 4th பர்த்டே எங்கள் அக்கா வீட்டில் இருக்கோம், மேலே தங்கியிருக்கோம். அப்போது இவன் வரான் பார்த்தீங்களா ஊர்லேருந்து. இங்கே 15 டேஸ் இருந்தான், கேரளாவில் 15 டேஸ் இருந்தான். ஆனால் கேரளாவில் ஃபுல் 15 டேஸ் இருந்தானா? இல்லை, ஃபுல் 15 டேஸ் இல்லவே இல்லை. அவன் அந்த கதையை சொல்கிறான். அது ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. ஸோ இனிஷியல் 15 டேஸ் இங்கே வராங்க கேரளா, துபாயிலேருந்து எங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் எங்கள் அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு. நாங்கள் மேலே தங்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? எவ்ரி 2 ஹவர்ஸு, யார் நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ, அந்த இடத்துலலாம் கேமரா இருந்துச்சு அந்த சைடு. இவனோட ஜிபிஎஸ்ஸை செக் பண்ணிக்கலாம். இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபிஎஸ் அது மாதிரி ட்ராக் பண்ண முடியுமான்னு தெரில. கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கூட 10 இயர்ஸ் பிஃபோரு 15 இயர்ஸ் பிஃபோர்லாம் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் எப்படின்னு தெரியல. ஜிபிஎஸ் 1 இயர் தான் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இது மாதிரிலாம் எடுக்க முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எவ்ரி 2 ஹார்ஸ் ஒன்ஸு வீட்டில் இருந்து அவனோட பைக்கு, அதாவது எங்கள் அக்கா பைக்கை எடுத்துக்கிட்டு போயிடுவான். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுவான். தம் அடிக்க, டீ குடிக்கன்னு. மொபைல் வெயிட்டிங்லேயே தான் போகும். வெயிட்டிங்கில் போகும். அந்த வெயிட்டிங்கை பார்த்துட்டு நான் கால் கூட பண்ண மாட்டேன். வெயிட்டிங் தெரிஞ்சிருவாங்க ஆக்சுவலாக. அனதர் கால் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? அதாவது நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இதில் ட்ரூ காலில் காட்டும். ஸ்பீக்கிங், அதாவது ஆன் கால்ன்ற மாதிரி காட்டும். அப்போது பார்த்துட்டு கம்முன்னு விட்டுருவேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு சக்தி இல்லைங்க போராடுறதுக்கு. ஓகேங்களா? சாக்கடைன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு அதில் அந்த சாக்கடையை ப்யூரிஃபை பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அந்த சாக்கடை லைஃப் தான் பிடிக்கும். அநியாயம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணிட்டு தான் இருப்பான், அதில் ஊறி போனவன். நல்லது பண்ணுறவன் நல்லது பண்ணிட்டு தான் இருப்பான், அவன் அதில் ஊறி போனவன். இவன் அழிவை தேடி போகிறான், இவன் புண்ணியத்தை தேடி போகிறான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்போது என்ன சொல்லிட்டுருந்தேன், 2 ஹார்ஸ் ஒன்ஸ் இருக்க மாட்டாங்க. 1 ஹவர் வீட்டில் இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஹார்ஸ்க்கு வெளியே இருப்பான். திருப்பி கிளம்பி வீட்டுக்கு வருவான். 1 ஹவர் இருப்பான். திருப்பி உடனே பைக் எடுத்துன்னு போவான். இது வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன், உனக்கு எதுனா வேணுமா? சும்மா 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 போவான். அந்த மத்தியானம் சாப்பிட்ற நேரம் கூட சாப்பிட்டு உடனே கிளம்புவான். அந்த 15 டேஸ் இருந்த 2 வீக்ஸில் அந்த பர்த்டேக்கு வரையும் கண்ட்ரோல்டாக இருந்தான் பாருங்கள், பர்த்டேக்கு கேக் வெட்டுறதுக்காக. இருந்த அந்த 2 வீக்ஸில் இல்லைங்க 2 வீக்ஸா? ஆமாம். அந்த இருந்த 2 வீக்ஸில் நைட்டு மட்டும்தான் வீட்டில் அவைலபிளாக இருப்பான். அதாவது ஒரு 8 மணிக்கு மேலே, காலையில் ஆகிற வரைக்கும், இல்லை 9 மணிக்கு மேலே. எங்கள் அக்கா போகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அக்கா அவள் வீட்டுக்கு வண்டி எடுத்துன்னு போகிற வரைக்கும் தான். ஒன்ஸ் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானா அவள் 8 மணிக்கு கிளம்புவா, சில டைம்ஸ் 9 மணிக்கு கிளம்பிடுவாள். அந்த ஒன்ஸ் அவள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டானா அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டான், வீட்டிலே தான் இருப்பான்.
ஆனால் காலையில் அவள் வண்டி வருது பாருங்கள், ஒரு 9 மணிக்கு, கரெக்டாக 8:30 மணிக்கு 9 மணிக்கு வந்துடும். வந்துருச்சுன்னா 2 மணி அவளே கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகிட்டா. என்னடா இவன் ஊர்லேருந்து வந்திருக்கான், சரின்னு கொஞ்சம் போனால் போதுன்னு விட்டா. அவளுக்கு 1008 வேலை இருக்கும். பேங்க் போகிறது, மகளிர் குழு அந்த தலைவி வேறு, அடிக்கடிக்கு பேங்க் போகிறது, அந்த இடத்துக்கு நிறைய இருக்கும். பண்டெல்லாம் பிடிப்பா, யாராவது வீட்டுக்கு போனோம், அதுக்கு கையெழுத்து போட்டு வா, வாங்கிட்டு வருவா, போவா, கொடுப்பா, இது மாதிரிலாம் இருக்கும். இவனை உட்காந்து ஊதாரித்தனமாக சுற்றுறதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்காக டென்ஷன் ஆகுது. சீரியஸாகவே அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அது வேறு மாதிரி ரியாக்ட் கூட பண்ண ஆரம்பிச்சிச்சு செகண்ட் வீக்லேயே ஒரு நாளைக்கு. எனக்கு அது புரிஞ்சிச்சு. நான் கம்முன்னு விட்டுட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அது மாதிரி இருக்குது, என்ன ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக தோணுது போல். அதுக்கப்புறமேட்டு கேட்குறத விட்டு வீட்டுக்குள்ளே உட்காரான். அந்த 4th பர்த்டேக்கு வந்தான் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் எவருங்க இன் லைஃப், ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் லைஃப். அவன் என்ன சொன்னான், 2019 தான் 4th பர்த்டே என் குழந்தைக்கு, ஓகேங்களா, 4th பர்த்டே. அப்போ தான் அவன் என்ன சொன்னான்னா, அது பேர் என்னது, அட்வான்ஸ் பணத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். போன தடவை அட்வான்ஸ் பணமும் இதே மாதிரி தான் நாமம் போட்டான், கம்முன்னு விட்டுட்டேன். இந்த அட்வான்ஸ் பணமும் என்ன சொன்னால், போன தடவை நாமம் போட்டான்ல, அதனால் இந்த தடவை என்ன சொன்னால், இந்த அட்வான்ஸ் நான் கொடுக்குறேன், இது எடுக்காத, அது யூஸ் ஆகும் அவனுக்கு ஸ்கூல்லாம் சேர்க்கறதுக்கு, அப்படி இப்படின்லாம் சொன்னான். சரின்னு, இதுவும் பழைய மாதிரி வாயில் வடை சுட போகிற கேஸ் தானே அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே அந்த அட்வான்ஸ் பணத்தை பற்றி ஒரு சவுண்டு இல்லை, ஒன்றும் மூச்சு வாய் பேச்சு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ நானும் கம்முன்னு இருக்கேன். கடைசி அந்த இருந்த 2 வாரத்துலேயுமே வாய் திறப்பானான்னு. ஆனால் ஒரு ஷாக்கிங் என்ன தெரியுமா, இவன் துபாயிலேருந்து வந்தான் தெரியுங்களா, வந்த அன்னைக்கு அவன் குளிச்சுட்டு வந்தாங்க, டவலை கட்டிக்கிட்டு. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க, கம்ப்ளீட் ஷேவுங்க, ஃபுல் பாடி ஷேவு. எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதாவது கரெக்டாக நம்ம அந்த கை மடித்து விடுவோம் பார்த்திங்களா, அந்த ஆம்பளைங்களுக்கு ஷர்ட்டு, அந்த இடத்துலேருந்து முடி தான், அந்த இடத்துலேருந்து மட்டும்தான் முடி இருக்குது. கை வாட்ச் கட்டுற இடம் அவ்வளோதான் முடி இருக்குது. அதுக்கு மேலேருந்து கம்ப்ளீட் பாடி ஃபுல் ஃபர்ஸ்ட் டைம் நான் அது மாதிரி பார்க்குறேன் அந்த ஆளை. நான் அங்கிட்ட உடம்பெல்லாம் ஃபுல்லு, முதுகு, தைஸு, அதுக்கப்புறமேட்டு கால் மசில்ஸு எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். கம்ப்ளீட்டாக ஒரு பொம்பளை மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு. எனக்கு அப்படியே செம்ம கோவம் வந்துருச்சு. என்னது இது அப்படிங்கிற. அதுவா, அந்த பேரை ஃபுல்லாக நான் சொல்ல விரும்பலை, பாயின்னு சொல்கிறேன். அவரை அவரோட பேரோட பாயின்னு சேர்த்து சொல்லுவாங்க. இதுவா, பாய் தான், இது மாதிரிலாம் இருக்காதடா, ரிமூவ் பண்ணிடுறா ஃபுல்லாக. என்னடா உனக்கு இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னாரு. அந்த மனுஷன் அது மாதிரிலாம் பேசுகிற ஆள் இல்லையே, இந்த மாதிரிலாம் வல்கராக பேசுகிற ஆள் அந்த மனுஷன் இல்லையேன்னு எனக்கு அப்படியே உறுத்துது. அந்த மனுஷனோட பேரை தான் இவன் சொல்லி இது பண்ணான். நான் உடனே என்ன தெரியுமா, சீ கருமம், பொம்பளை மாதிரி இருக்குது, இது மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ணாத, விடு உணவு இஷ்டம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். ஆனால் எனக்கு அந்த நிமிஷம் அப்படி விட்டது, எனக்கு அப்புறம் அடுத்தது டவுட் வர ஆரம்பிக்குது. பொம்பளை சோகு போயிட்டு வந்திருக்குது, அதுக்கு தான் இந்த கிளியர் ஷேவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு உணர்ந்தது. இது எப்படி சொல்கிறேன்னா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போயிடுவான் வெளியில், 1 hour தான் வீட்டில் இருப்பான். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போயிடுவான், வெயிட்டிங் 1 hour தான். அந்த துபாயிலேருந்து வந்த அந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே, ஃபஸ்ட் நாள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தான் வீட்டில், அவ்வளோதான், கண்டினியூஸாக தொடர்ந்து. அதோட நைட்டு தான் இருப்பான். அடுத்த 2வது வாரத்துலேயே குழந்தைக்கு பர்த்டே கேக்கெலாம் அப்புறம் எனக்கு எதுலேருந்து நான் பேசுகிறதில்ல அந்த ஆள்கிட்டனா, அந்த ஷேவிங்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, சரி வரலையே அப்படின்ட்டான் ஒரு நாள். எனக்கு ஏதோ சரியாக படலையே அப்படின்னு. ஏய் என்ன நீன்னு அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டி அடிக்க வந்தான். நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், எனக்கு ஏதோ தப்பாக படுது, சரி வரலேன்னு தானே சொன்னேன், எதுக்கு டென்ஷன் ஆகிற, எதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்டேன். எதாவது தப்பு பண்ணியன்னா அவனுக்கு வார்த்தை இல்லை, உன்னெல்லாம் திருத்த முடியாது. அப்போ டக்குன்னு அவனுக்கு எங்கே ஸ்ட்ரைக் ஆகுது பாருங்கள்,
ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் ஆகுது அவனுக்கு. அதனால தான் அவன் வாயில் இருந்து வர வார்த்தை வந்துட்டு நான் கேட்குற அந்த கேட்காத இருக்க கேள்விக்கு சிங்க் ஆகுது. ஓகேங்களா? அவனால் அட்மிட் பண்ணிக்க முடியல, மழுப்புறான். நான் 2 வாரம் கழித்து பர்த்டே முடிஞ்ச உடனே நான் எங்கள் வீட்டுக்கு போனோம், சரியா? இங்கே ஒரு 15 நாள், அவங்க கூட ஒரு 15 நாள். என்னால் ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்துட்ருக்க முடியாதுன்னு டென்ஷனாக பேசினான். ஓகேங்களா? ஏன்னா வண்டி வந்து எங்கள் அக்கா ஒரு தடவை மூஞ்சில் அடித்த மாதிரி பண்ணிடுச்சு செகண்ட் வீக்கு. அப்போ குழந்தையோட பர்த்டே வருது, நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணுறோம், கேக்லாம் கட் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறோம். எல்லாம் கட் பண்ணி முடிச்சு கேக் கட் பண்ணி மறுநாளே அவன் வந்துட்டு பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு கேரளாவுக்கு போகிறேன்னு கிளம்புறான். எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகிறான், நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் நான் அங்கே தான் இருப்பேன், இங்கே தான் வந்து சென்னையில் தான் வந்துட்டு ஃப்ளைட் ஏறுவேன். ஸோ நைட்டு தான் எனக்கு, ஈவினிங் தான் நைட்டு தான் ஃப்ளைட் எனக்கு. ஸோ நான் வந்து மார்னிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவன் கிளம்புனதுலேருந்து நான் பேசலைங்க. இவன் இங்கேருந்து கிளம்புனான் பார்த்தீங்களா, அதுலேருந்து எனக்கு பேசலை, தப்பாகவே தோணிக்கிட்டு இருந்துச்சு. தப்பு பண்ணிட்டு வந்து நாய் ஏதோ நடு வீட்டில் போய் நக்கிட்டு வந்திருக்கு நாயின்னு எனக்கு நல்லா மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு பேசுகிறதுக்கே இஷ்டம் இல்லை. ஃபோன் பண்ணால் குழந்தைகிட்ட கொடுத்துருவேன், இந்தடா பேசுகிறது இருந்தால் பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். அவன் சும்மா காதில் வச்சுன்னு அப்படி இப்படின்னு பேசின்னு இருப்பான் அந்த மழலை குரலில். இப்படி தான். பட் ஆனால் எனக்கு இயல்பாகவே அந்த ஆள்கிட்ட பேசணுன்ற ஒரு இஷ்டமே இல்லாத போயிடுச்சு. அப்புறம் அவன் போகிற இடத்துக்கு, துபாய் கிளம்புறதுக்கு, இங்கே தான் ஃப்ளைட் ஆக்சுவலாக, துபாய் போகிறதுக்கு முன்னாடி நாள் வருவேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, கரெக்டாக அவங்க வீட்டில் 10 நாள் தாங்க இருந்திருக்கான். அங்கே 10 நாள் இருந்திருக்கான், வயநாட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கான். ஒரு 2 நாளோ 3 நாளும் ஸ்டே வயநாட்டில் இருந்திருக்கான். கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் இருந்திருக்கான். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டு 4 டேஸு அவன் கேரளாலேயே இல்லை. லாஸ்ட்டு 4 டேஸாக அவன் சென்னையில் தான் இருந்திருக்காங்க. இந்த அல்ட்ரா காமெடியை கேளுங்க. அவன் வரான், வேகமாக வரான். ஈவினிங் நைட்டு ஃப்ளைட்டு, நான் காலையில் வந்தேன், சரி லக்கேஜ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டேன். பேசுகிறதே படப்படப்பு. இன்னும் எங்கள் அக்காவுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த பேச்சு, அந்த இது எல்லாமே, அவனோட செயல். அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஆனால் அவன் நிற்க போகிற இடம் வந்துட்டு அவனை நம்பி வந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அவனை நம்பி பிறந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கை அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல அவனுக்கு கால் வைக்கிறதுக்கு அவன் உடம்பு கூசுது. அதனால் அவன் கால் வந்து என் வீட்டு வாசப்படியை கூட தொடாமல், வைபுட்டா நான் பாய்டா, நான் போகிறேன்டா, டாடி நீ காலில் தான்டா வந்தேன், பயங்கர டயர்ட்ரா, லக்கேஜ் எல்லாம் அங்கேயே போட்டேன்டா, எனக்கு இன்னொரு வேலை இருந்துச்சுடா, சின்ன வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டேன், இந்த கிளம்ப போகிறேன், எனக்கு நைட்டு ஃப்ளைட் இருக்குது, பாய் see you, டாடி போயிட்டு கால் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிற்க கூட இல்லைங்க, கிளம்பி தப்புன்னு ஓடுறான். நான் வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த அந்த இவன் கூட ஒன்று பிறந்துச்சுல, அதோடைய இதில் இருந்து ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு இது ஒன்று பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணேன். அந்த ஃபோட்டோ இப்போ இருக்காருன்னு தெரில. அந்த ஃபோட்டோ வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணேன். இது அங்கேருந்து கிளம்பியிருக்கான். இவன் அங்கேருந்து கிளம்பி 4 நாள் ஆகுது. 3 நாளாக சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். இது எப்போ நான் கேட்குறேன், துபாயெலாம் போனதுக்கப்புறமேட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா இப்போது? அதுக்கு பதில் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் கேரளாவிலேருந்து எப்போ சென்னைக்கு வந்தீங்க சொல்லட்டுமா? படப்படப்பாக வந்தீங்களே, வாசல்லையே காலை வச்சுக்கிட்டு, வைபுட்டா பாய், எனக்கு நைட்டு ட்ரெயின்டா, காலைல தான்டா வந்தேன், லக்கேஜ் எல்லாம் இங்கே வச்சுட்டேன்டா, முடியலடா, வேறு ஒரு வேலைடா, அதனால் வர முடியலடா, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களே, நீங்கள் என்னைக்கு சென்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லட்டுமா? உடனே அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லை. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறான். நீங்கள் என்னைக்கு வந்தீங்கன்னு சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு டேட்டை சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்க சார், எந்த ஹோட்டலு, எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு. இது வந்து நான் சும்மா போட்டு வாங்கினேன். என்னங்க சார் எப்படி ஹோட்டலு? ஃபோன் தான், இதுவும் ஃபோன் கான்வர்சேஷன் தான். எப்படிங்க சார், என்ன நல்லா இருந்துச்சா? ஏய் அவ்வளோதான், உனக்கு தேவையில்லாமலாம் சொன்னேன். என்னடி பார்த்த நீ உனக்கு தெரியுமா?
ஆமாம், நான் 3-4 நாளாக சென்னையில் தான் இருக்கேன். என்னங்கிற? நான் வந்து இவர் அது பேர் என்னது, அந்த ஆள் பேர் என்னது, முருகேசன். அந்த ஆள் ஒரு பொறுக்கி, கேமராமேன் அந்த ஆள். நான் முருகேஷ் வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு 3 நாளாக செம்ம ஜுரம் தெரியுமா? உனக்கு 3 நாளாக செம்ம ஜுரம், நீ 3 நாள் ஆயிடுச்சு சென்னைக்கு வந்து அப்படின்னா உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு எங்கள் அம்மாலேருந்து எங்கள் அக்காலேருந்து எல்லாருக்கிட்டையும் வந்தால் காலையில் தான் வந்தேன், வேறு வேலையாயிடுச்சு, லக்கேஜ் எடுத்துகிட்டு வர முடியல, அங்கே வச்சேன், எதுக்கு பில்டப்பு? ஃபஸ்ட்டு ஷேவிங்க்கான கதையை சொல்லு, அப்படி வா உட்காரலாம், ஷேவிங்க்கான கதையை சொல்கிறியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுலேருந்து பேச்சே இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு. துபாயில் இருந்தால் பண்ணான் இது வந்து ஆக்சுவலாக. அப்போ தான் நான் கேட்டேன். கொஞ்ச நாளைக்கு ஃபோனே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் வருது. ஸோ அந்த ஆள் ஒரு அரிப்பு எடுத்து சுற்றுறவங்க. அவனுக்கு வந்து என்கிட்ட அவனுக்கு இஷ்டம் இல்லை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஓகேங்களா? ஏன்னா அவன் எதிர்பார்க்குற ரிலேஷன்ஷிப், அவன் எதிர்பார்க்குற இது வந்து ஸ்கின்னும் அந்த ஃபிசிக்கும் வந்துட்டு வேறு. அவன் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் மீட் பண்ணல. அவன் எதிர்பார்த்ததோட அதிகமாக மீட் பண்ணது பணத்துலேயும் ஹெல்ப்லேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் நான் கொடுத்த என்னோட இது தான். அதாவது அவங்க வீட்டுக்கு அலைஞ்சது வேலைக்காரி மாதிரி, லிட்ரலாக ஒரு வேலைக்காரி. அப்படி தூக்கி சொருவிக்கிட்டு எல்லாத்தையும் பெருக்கணும், துடைக்கணும், கழுவணும், சமைச்சி வைக்கணும், துவச்சி மடித்து வைக்கணும், இதுக்கெல்லாம் மட்டும்தான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க அந்த நாய்ங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேற என்னாச்சு? அப்போது இவன் போயிட்டான். நான் உடனே என்ன தான் நான் பண்ணேன், அழுதுகிட்டே போகிறேங்க. என்னை ஏமாத்துறாங்கல்ல, அது என்னால் ஏற்றுக்க முடியல, போன்ட்டு விட்டுட்டேன். ஆனால் திருப்பி என்ன பண்ணுறேன், அழுதுகிட்டே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்டோட கார் எடுத்துகிட்டு நான், அவன், அவங்க ஹஸ்பண்டு 3 பேரும், அவனுக்கு இந்த மணிக்கு தான் ட்ரெயின், நான் வந்துட்டுருக்கேன், அவங்கக்கிட்ட தான் என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே ஏர்போர்ட்டில் போனால் வின்டருங்க, அது ஆக்சுவலாக நவம்பரு. அவன் நவம்பரில் தான் போகிறான், ஓகேங்களா? என் பையனோட 4th பர்த்டே அப்போது நவம்பரில் போகிறான். அக்டோபர் மிடில் வந்தான். அக்டோபர் மிடில் வந்துட்டு நவம்பர் எண்ட்லேயும் அப்போ தான் போகிறான். தப்புன்னு எனக்கெலாம், நாங்களாம் வந்து ஏசி கார்லேயே வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம், குளிர் இருக்குது வெளியில் சீசனு அப்படின்னு. இவனுக்கு அந்த மாதிரி குளிரில் வேர்க்குதுங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பட்டுச்சுன்னா, ஏங்க நீங்கள் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எனக்கு ஆம்பளை பசங்களை பார்க்கும்போது அவன் சரியா தப்பான்னு தெரியும், கொஞ்சம் தப்பாக தோணுதுங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க, நம்பி குழந்தைய வேறு பெற்றுக்கிட்டீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறாரு அவர். சரியில்லாத மாதிரி தோணுது, ஆள் முகம்தான் வந்து நல்லவன் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே கேரக்டர் சரியில்லைங்க, தப்பான கேரக்டராக தோணுது அப்படி பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. நன்றிப்பா, எப்பா நீயாச்சும் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குது வெளியில், இந்த ஆளுக்கு மட்டும் ஏங்க வேர்த்து ஊற்றுது, கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிக்கினே இருக்கார் தொடர்ந்து. அதில் மேலே பார்த்தீங்களா, ஃபுல் ஷேவு, ஃபேஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஷேவு, பயங்கரமான ஃப்ராக்னன்ஸுங்க, பர்ஃப்யூமு, பயங்கரமான ஃப்ராக்னன்ஸு அந்த ஆள்கிட்ட போகும்போதே. குழந்தைய பார்த்தீங்களா, நான் குழந்தைய தூக்கிறதுக்கு கொடுக்குறேன், அந்த ஆள் பார்த்தீங்களா எப்படி தூக்குனான் அந்த குழந்தைய, பார்த்தீங்களா இல்லைங்களா? பார்த்தேங்க. குழந்தைய எப்படி தம்மாங்க தூக்குனா, அப்படி ஒரு கையில் தூக்கி அவன் ஷர்ட் அழுக்காகக்கூடாதுன்னு இப்படி முதுவை இப்படி குனிஞ்சு இன்னொரு கை மேலே இப்படி உட்கார வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு அப்படியே தான் நின்றுட்டுருந்தான். கை மேலே வச்சான், அந்த அவன் உடம்போட டச் ஆகாத மாதிரி கையிலையே வச்சுக்கிட்டு ஒரு கையை வச்சு இப்படி தள்ளுற மாதிரி. அந்த கேவலமாக இருக்குங்க. என்னால் இப்போ என் குழந்தைய அது மாதிரி தூக்கி காட்ட முடியும் எப்படி பண்ணான்னு. அந்த குழந்தையோட பாடி அவன் பாடியில் ஒட்டாத மாதிரி ஒரு கை வந்து அவனோட பாடி சைடும், ஒரு கை வந்து பேக் உட்கார சீட்டை வர மாதிரியும். என் வயிறு கொதிச்சு போயிடுச்சுங்க எனக்கு சீரியஸாக. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு மேலே அந்த குழந்தைய அப்படியே தான் வச்சுட்டு நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயும். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஒரு 25 மினிட்ஸ் தான். சரிங்க, ஓகே, ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க போல். நான் காருக்குள்ளேயே தான் இருந்தேன், இறங்கவே இல்லை. குழந்த வந்தான், மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தான். வாப்பான்னு உள்ளே உட்கார வச்சுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அதுக்கு அந்த டைலாக் வேறு விட்ருக்கானா. என்ன டைலாக் விட்டேன், இவங்க காரில் ஏறணுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களாங்க, நான் வந்து போகிறேன், காருக்குள்ளேருந்து வெளில வரலாம் பார்த்தீங்களா, உள்ளே உட்காந்துக்கிட்டே பேசுகிறா, உள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கா, எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாரு.
அப்படின்னு சொன்னாங்களாங்க. இது வந்து அவன் போடுற ஒரு வேஷத்தில் உங்களை ஏமாத்துகிற வேஷங்க. நீங்கள் நம்பிட்டீங்களா? இல்லைங்க, நம்பலைங்க. அவன் பேசுறதுலேயும் அவன் கிட்ட போய் நின்னதுலேயுமே தெரிஞ்சிச்சுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் ஏங்க அப்படி கை உதறது அவனுக்கு? ஏங்க அவ்வளோ வேர்த்து ஊற்றுது? ஏங்க இப்போ வின்டரில் எங்களுக்கெல்லாம் குளிர் தாங்க முடியலன்னு கையை கட்டின்னு நிற்கிறோம். இவன் ஏங்க உட்காந்து தொடச்சின்னு இருக்கிறான்? சரியில்லைங்க. அவன் பேசட்டும், 1000 பேசட்டும். நீங்கள் தெளிவாக இருங்க. நம்பி குழந்தைய பெற்றுக்கிட்டீங்க. குழந்த பிறக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல. போ சாக்கடைன்ட்டு இன்னொரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம். குழந்தைய பெற்றுட்டீங்க, பார்த்துக்கோங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இன்னொரு தடவை இவன் வந்து ரொம்ப அசிங்கமாக என்னை ஏதோ பேசினான்னு சொல்லிட்டு அழுதபடியாக பீரியட்ஸு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனையுதுங்க. ரோட்டில் பைத்தியக்காரி மாதிரி எந்த வடபழனி ரோட்டில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தேடின்னு போகிறேன் நான். அவ்வளோ கேவலமாக பேசிட்டான். நில்டா, உன்னை நான் கண்டுபிடிக்கிறேன்டா, நீ என்னென்ன பண்ணுற எல்லா வேலையும் நான் கண்டுபிடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு நான் சில டீட்டெயில்ஸ் எடுக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு தடவையுங்க 5 தடவை வந்திருக்கானா, 5 தடவையும் 5 ஹவர்ஸ் லேட்டு, 7 ஹவர்ஸ் லேட்டு, 4 ஹவர்ஸ் லேட்டு. எங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு இவனை ட்ராப் பண்ணுற போகிறோங்க 1 hour and 20 minutes, 1 hour and 15 minutes சர்றன்னு ஏறி போயிடுறோங்க. இப்போ இவன் கேப் எடுத்தாலும் அதே அவுட்டர் ரிங் ரோடில் தான் வந்திருக்கான். அப்படி தான் வந்திருக்கான் இது வரைக்குமே. ஏங்க 4 ஹவர்ஸ்? நீங்கள் சாதாரண எம்டிசி பஸ்ஸில் போனால் கூட உங்களுக்கு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் எடுக்காதுங்க. நான் சொல்கிறது வந்து எல்லாம் செக்இன் செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நான். ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். லக்கேஜுக்கு வெயிட் பண்ணணும், எல்லாம் அந்த இதெல்லாம் இதை பார்க்கணும், செக் பண்ணணும், எல்லாத்தையும் அமுச்சிட்டு வெளில வந்துட்டு வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரோம் பார்த்தீங்களா, ஒன்ஸ் எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆனதுக்கப்புறமேட்டு 5 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஏன்? அந்த கேள்விக்காக அந்த நாய்கிட்ட பதில் இல்லை. எல்லா டைமும் ஒரு டைம் கூட நேராக ஏர்போர்ட் விட்டோமா வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போனோன்னு இல்லை. அந்த 4வது பர்த்டே குழந்தை சொன்னேனுங்க ஃபுல் ஷேவில் வந்தான்னு சொல்லிட்டு, எனக்காவது ஒரு நாள் குழந்தைய தூக்கியிருப்பானாங்க. ஒரு நாள் தூக்குனாங்க குழந்தைய. எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எப்படின்னா, ஃபோன் இப்படி கால் மேலே கால் போட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அக்கா திடீர்னு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் அப்படியே வச்சுருவான். வைபு டார்லிங், விளையாடலாமா, நம்ம இது எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அவங்ககிட்ட, குழந்தைகிட்ட. நம்ம இப்படி விளையாடலாமா, ஸ்டோன் பேப்பர் சீசர். எங்கள் அக்கா இல்லை அப்படியே பார்த்து சிரிக்கும். அப்படியே ஐயோ அப்பாவும் பையனும் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க பாருன்னு. எனக்கு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அந்த 1 செகண்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சு சினாரியோன்னு. அப்புறம் இவன் சரி சொல்லிட்டு நான் கடைக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு கீழே போனோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சரி பண்ணி நீ போய் விளையாடுப்போ அப்படின்னு போக வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவான், திரும்பி படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிருவான், யூடியூப் பார்ப்பான். ஏங்க கொஞ்சம் நஞ்சம் நான் ட்ராமா வாழ்க்கையில் இல்லை, எக்கச்சக்க ட்ராமா வாழ்க்கையிலையே நான் காலத்தை தள்ளிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த 5th பர்த்டே சொன்னேன்னா இதில் இப்போ வந்து 6th பர்த்டே ஆக போகுது. 6th பர்த்டே வந்து என் குழந்தைக்கு ஹாப்பினஸில் தான் நடக்குது. ஓகேங்களா? அந்த பர்த்டேக்கு வந்து இவன் இருக்கானா? ஆமாம், இவன் இருக்காங்க. அந்த பர்த்டேக்கு இவன் இருக்கான். 6th பர்த்டேக்கு 2021. ஓகேங்களா? 2021 இவன் வந்து வந்துட்டான். எங்கேருந்து? துபாயிலேருந்து ஒரேடியாக வேலையை விட்டுட்டு வந்துட்டான். எங்கே? அதுக்கு முன்னாடி அந்த நவம்பர் மந்தில் என்னை ஏமாற்றிட்டு போனான் பார்த்தீங்களா, நாமம் போட்டு ஷேவிங்லாம் பண்ணிட்டு பாய் பண்ண சொன்னார் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, அந்த பாய்கிட்டே நான் ஒரு தடவை கேட்டேங்க. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசணும். அவருக்கு நிறைய விஷயங்கள் நான் புரிய வச்சேன், இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாரு, உனக்கு நல்லா இருக்கணும் வாழ்க்கைன்னா தெரிஞ்சு போச்சுல்ல, கடைசி காலத்துலையாச்சு இந்த டைம்லாச்சும் தெரிஞ்சிச்சுல்ல, விட்டுடு, வேண்டா, வாழ்க்கையை பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு கடைசியாக அவர் அந்த வார்த்தை தான் சொன்னார். ஏன்னா அவர் என்னை நம்பினார், நான் சொல்கிற வார்த்தை எல்லாமே நம்பினார். ஏன்னா வந்து அங்கே நடந்த சில நிகழ்வுங்களே இவங்க ரூமில் நடக்குது பார்த்தீங்களா, பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதையும் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஆமாம் இப்படிலாம் இருந்துச்சு, ஆனால் இது மாதிரிலாம் இல்லையே. இல்லை இப்படி தான் சொன்னான். நீங்கள் வேணால் கூப்பிட்டு வச்சுக்க. எனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர் ஏன் என்னை நம்பினார்னா, நான் சொல்லுவேன்
கூப்பிட்டு வச்சு என் முன்னாடி சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னு, அப்படி சொல்லலைன்னு சொல்லுங்கள், அப்படி பண்ணலன்னு சொல்லுங்கள். கூப்பிட்டு வச்சு நேரில் வச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க பாய் அப்படின்வேன். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், பாய் அது கால் பண்ணிச்சா, அது பேசிச்சா, இது பிளாக் பண்ணிங்க பாய், பிளாக் பண்ணி விட்ருங்க, பேசாதீங்க அதுக்கிட்ட, அது ஒரு மென்டல், அது ஒரு சைக்கோ, இப்படி தான் சொல்கிறது. ஏன் நான் அந்த இடத்துல மென்டலாக இருக்கேன், ஏன் அந்த இடத்துல சைக்கோவாக இருக்கேன்? உனக்கு பயமாக இருக்குது, உன்னோட பயம் என்ன சைக்கோவாக வைக்குது. உன்னோட உதறல் வந்து என்னை பைத்தியக்காரியாக சொல்ல வைக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஃபைன். அதுக்கப்புறமேட்டு என்னது 2021 வரான். 2021 வரும்போது ஒரு 2 நாள் தாங்க சந்தோஷமாக இருந்தோம். எப்போ வரான் தெரியுமா? 2021 Jan 3 வரான். ஏன் தெரியுமா Jan 3 வரான்? Jan 2 எனக்கு பர்த்டே. அந்த பர்த்டேவை ஸ்கிப் பண்ணணும். இந்த விஷ் பண்ணுறது அந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ண அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. ஸோ Jan 3 வரான். ஆனால் இவன் வேலை விட்டது எப்போது? டிசம்பர் மிட்லேயே வேலையை விட்டுட்டு சும்மா தான் இருந்தான். என்ன சொன்னான், டிசம்பர் எண்டுலேயோ இல்லை பிகினிங்லேயோ விட்டுட்டான். இங்கேருந்து போனான் பார்த்தீங்களா, எனக்கு நாமம் போட்டுட்டு ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய கோல்மால்லாம் பண்ணிவிட்டு 4-5 நாள் சென்னையிலேயே இருந்துட்டு இன்றைக்கி தான் காலையில் கேரளாலேருந்து வந்தானே. அவனுக்கு அந்த இதில் ஊறி போயிட்டான். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஊறி போயிட்டான். அதுலேருந்து வெளில வர முடியல. அங்கே போனால் வேலை செய்ய முடியல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஊறி போனதுனால. ஸோ அங்கே அவனுக்கு ஒழுங்காக வேலை செய்ய முடியலையா என்னன்னு தெரில. அவனுக்கு திருப்பி சென்னைக்கு வந்துடணும், அதாவது இங்கே வந்துடணும், பேக் டு இந்தியா வந்துடணும், ஏதோ ஒரு கோல்மால் வேலை பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறான், 1008 சாக்க சொல்லிட்டு எனக்கு இது மாதிரி ப்ரெஷர் பண்ணுறா அந்த பொம்பளை, அதாவது அவங்க மேனேஜர், அது மாதிரி ப்ரெஷர் பண்ணுறா, அவளாம் என் கையில் கிடச்சா சாவடிச்சிடணும் போல் இருக்குது, உயிரை வாங்குறா அப்படின்னு. ஆனால் அவங்க பண்ணாங்கன்னா, எஸ் மேம் நான் பார்த்துக்கிறேன் மேம், நான் சொல்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன். அப்படியே என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லுவான், மச்சி அது சனியம் பிடிச்சது உயிரை வாங்குது மச்சி, சனியன் தான் சொல்லுவானே முக்கால்வாசி நேரம் அந்த மேமை. ஆனால் அவங்க கொடுக்குற ஹைக்கு வேணும், அவங்க ஏதாவது அவனுக்கு எதனா கொடுத்தாங்கன்னா அது வேணும், எல்லாமே வேணும், அப்ரைசல் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் பின்னாடி பேசுறது சனியன் கினியன் அப்படி தான் பேசுவானே. அது அவங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியுமே, அவங்க ஃப்ரெண்டு முன்னாடி கூட பேசியிருக்கானே, யார் வேலை வாங்கி கொடுத்தாரோ அவர் முன்னாடியே பேசியிருக்கானே, சனியன் தான் சொல்லுவானே அந்த பொம்பளைய. ஏன் முன்னாடியே சனியும் பிடிச்சதுன்னு தான் ஐயோ சனியும் பிடிச்சது கால் பண்ணதே தான் சொல்லுவான். கால் பண்ணுவாங்க அவங்க, இவன் கிளம்பின்னு இருப்பான், நான் இங்கே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பேன், ஐயோ சனியும் பிடிச்சது கால் பண்ணதே, இந்தா குளிக்கிறேன்னு சொல்லு, இல்லை நான் கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லி தான் சொல்லுன்னு சொல்லிடுவான். நான் பேச மாட்டேன், அவங்களே கட் பண்ணிவிடுவாங்க, சரி விடு கட் ஆகிடுச்சு விட்டுருன்றுவான், ஓகேங்களா? ஸோ அப்புறம் அங்கே அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, இந்த பையனை பற்றி, மேம் அவன் ஒரு திருட மேம், அவனை பற்றிலாம் எனக்குலாம் அவன் என் கூட தான் வேலை செஞ்சான், அப்போத்துலேருந்தே எனக்கு தெரியும், அப்போத்துலேருந்து அவன் கேடி, அப்போத்துலேருந்து இப்போ ஒரு தடவை நான் வந்துட்டு அந்த வேலை வாங்கி கொடுத்த பையனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டேன். பாரு ஒரு தடவை அந்த பொண்ணு வந்து அந்த வேலை வாங்கி கொடுத்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தான், என்ன குழந்தைய கூப்பிட்டு சொல்லி. நாங்கள்லாம் போயிருந்தோம் துபாயில் இருக்கும்போது. அப்போ போனப்போ அவன் பாரு எப்படி இருக்கான், ஒரு கம்ப்ளீட் ஹோம் மேக்கராக இருக்கான், ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கான், ஒரு 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 ஃபேமிலி மேனோட ஒரு இது எல்லாமே அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு. உனக்கு அவனை பற்றிலாம் தெரியாது, நீ சும்மா ஜால்ரா தட்டுற வேலை வச்சுக்காத, அவனை பற்றி என்ன தெரியும், அவன் பொண்டாட்டி பாவம், அது என்ன பாவம் பஞ்சத்தில் இவங்கிட்ட மாட்டின்னு இருக்கான், அவனோட கதை ஃபுல்லாக எனக்கு தானே தெரியும், அவன் என்னென்ன பண்ணியிருக்கான், ஏது பண்ணியிருக்கான்றதெல்லாம். அவன் அதாவது தப்பாக சொல்கிறான், அவன் வந்து போகிறவன் வரவன், ஐட்டம் கிட்ட போகிறவன் வரவன், இவன் பண்ணுறது எல்லாத்தையுமே அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளை நம்ப வைப்பாங்க. ஆனால் இவனை நம்புகிற காணலாம் எங்கேயோ போயிடுச்சு. நான் இன்னும் நம்பலை, நான் வந்துட்டு அப்படியே அமைதியாக கேட்டேன், இல்லாட்டி சிரித்து கேட்டேன்னா அதெல்லாம் வந்து நீ பண்ணதை வெளியே சொல்கிறியான்ற மனசில் தான் நான் எடுத்துன்னு நான் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் நான் வந்து கவனிப்பேனே அவன் சொல்கிறது, ஓகேங்களா? இன்னொன்று அதே மாதிரி தான் இவங்க தங்கச்சி புருஷன் துபாயில் இருக்கும்போது ஒரு பெரிய சண்டையில் அவங்க தங்கச்சி புருஷன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டேன், அவங்க தங்கச்சி புருஷனோட யூரின் எடுத்து கூடி அப்பயாச்சும் அறிவு வருதா பார்க்கலாம், எப்படி பார்த்துக்கிறாப்பா, என்னது எப்படி கேர் பண்ணிக்கிறான் பாரு அவன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எப்படி அப்பாவாக இருக்கான் பாரு, சாரி அவளை இல்லை, எப்படி அப்பாவாக இருக்கான் பாரு குழந்தைங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னது
அவளுக்கு தெரியாது, அவள் கண்ணு மூடித்தனமாக நம்பின்னு இருக்கான் அந்த ஆளை. யாரை? இவங்க வீட்டு மாப்பிள்ளைய இவன் சொல்கிறான். ஓகேங்களா? அவன் கண்மூடித்தனமாக நம்பின்னு இருக்கான் அந்த ஆளை. அவன் ஒரு பொறுக்கின்றது எனக்கு தான் தெரியும். உனக்கு என்னடி தெரியும் ஆம்பளைங்களை பற்றி? உனக்கு என்னடி தெரியும் ஆம்பளைங்களை பற்றி? அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அவனுக்கு? அது ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சி உட்காந்துட்டு இருக்குது. நாங்கள் வேறு வழி இல்லாமல் சரின்னு கம்முன்னு எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக இருந்து போயிட்டுருக்கோம். அவன் என்னென்ன பண்ணுறான்னு எனக்கு தானே தெரியும். சாதாரண ஆள்லாம் இல்லை. நல்லா பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு நீ இருக்காத. அவனும் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி தான் அப்படிங்கிறான். அப்போ இவன் பொம்பளை பொறுக்கின்னு சொன்னது யாரெல்லாம் விட்டு வைக்கல, வீட்டில் வந்திருக்க மாப்பிள்ளைய கூட விட்டு வைக்கல. அவனும் ஒரு பொம்பளை பொறுக்கியான். அப்போ சந்தோஷம்டா அப்பா. அப்போ உன் தங்கச்சியும் ஒரு பொம்பளை பொறுக்கி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டேன் உடனே. இதுதான் கேப்புன்னு. அதுக்கப்புறமேட்டு வேறு என்னாச்சு, 2021 வந்தானா? வந்து ஒரு 2 நாள் தாங்க. 3 ஜான்வரி 3 வந்தான். எனக்கு ஃபீலே வரல. அதெல்லாம் பிளானுன்றது எனக்கு தான் தெரியும். பர்த்டேவை ஸ்கிப் பண்ணுறதுக்கான பிளானுன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ 3ஆம் தேதி வந்தப்போ எப்படி போச்சுங்க பர்த்டே? சூப்பராக போச்சு. நானும் திமிராக சொன்னேன் சூப்பராக போச்சுன்னு. 3, 4 அவன் வந்தான்னு சொல்லிட்டு நல்லா நான்வெஜ் எல்லாம் செஞ்சு கெஞ்சி போட்டேன். 4த்தும் நல்லா போச்சு. அந்த வந்த 2ஆவது நாள் தான் அவனோட மொபைலில் ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேங்க. அவங்க அப்பா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ரீவியஸ் மெசேஜ் என்னன்னெலாம் தெரியாது. இவன் என்ன பிட்டை போட்டு வச்சுருக்கான், என்ன ஸ்டோரி நரேட் பண்ணி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அவங்க அப்பனோட ரிப்ளை, அவள்லாம் வந்து உன்னை மதிக்கலை, உனக்கு வந்து கேள்வி கேட்குறா அப்படின்னா அவளை விட்டுட்டு வந்துனே இரு அப்படின்னு அப்பா சொல்கிறாருங்க. அப்பா குடும்பம்